என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தின் பலகணியில் திறந்தோடனே எல்லாம் வானத்தை பார்க்குறாங்க. என்ன திறந்து என்னமோ கொட்டுறாராமே, என்ன கொட்ட போகிறாரு? இதுதான் விளங்கல நிறைய பேருக்கு. அதான் இன்னைக்கு விளக்க போகிறேன். என்ன கொட்ட போகிறார்? வானத்தின் பலகணின்னு திறந்து இருக்கிறாரு. அங்கேருந்து என்ன கொட்ட போகுது? தங்க கட்டிகளாக கொட்ட போதா? இல்லை. ரூபா நோட்டா கொட்ட போதா? இல்லை. இதான் கவனிக்கணும். வேத வசனத்தை நல்லா, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை, பெனடிக்ஷனை, நல்லதொரு வார்த்தையை உன்னுடைய ஆவியிலே நான் கொட்டப் போகிறேன். ஒரு வெளிப்பாட்டை உனக்கு தரப்போகிறேன். அந்த வெளிப்பாடு இன்றைக்கு நீ இருக்கிற நிலையிலிருந்து உன்னை மேன்மையான நிலைக்கு உன்னை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வெளிப்பாடாக அது இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆதாரமாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில உதாரணங்களை பார்ப்போம். ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். பஞ்சம் பூமியை காய பண்ணி, தண்ணி இல்லாமல் பண்ணி, வாட பண்ணி, எல்லாரும் ஓட பண்ணுகிறது. எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஈசாக்குக்கு அங்கிருந்து தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் தரிசனமாகி. அவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. அவனுக்கு அதை சொல்றாரு, இங்கே தங்கியிருன்னு சொல்லி. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! அந்த தங்கியிருந்ததுனால 12ஆம் வசனத்தை பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இதெல்லாம் வாழ்க்கையில நிஜமாய் அனுபவித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஏதோ கதை கிடையாது. பஞ்சத்தின் மத்தியில் பெருகுவது, பஞ்சத்தின் மத்தியில் வாழ்ந்திருப்பது, பஞ்சத்தை ஜெயிப்பது, பிரச்சனைகளை மேற்கொள்வது, இது கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆகவே நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, பிரச்சனையின் மத்தியில் அதை எதிர்பாருங்கள். இந்த ஆசீர்வாதம் வேலை செய்தான் எதிர்பாருங்கள். அடுத்தது 31ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப. 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபுடைய கதை நிறைய பேருக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இது. ஆனால் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்கள். அதை தெரியும் இல்லையா? யாக்கோபு தன்னை மாமனாரை விட்டு பிரிந்து போகிறதுக்கு காலம் வந்துருச்சு. 20 வருஷம் வேலை செஞ்சாச்சு. 20 வருஷம் வேலை செஞ்ச பிறகு ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையை அனுப்பலான்னு பார்க்குறாரு அவர் மாமனார். எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அனுப்பிச்சிடலான்னு பார்க்குறாரு. வேறு இருந்து உள்ளதையும் அந்த பெரிய கணக்கு போடுறது பெரிய பேர் வழி. அவர் இவனும் பெரிய ஒரு எத்தன், இவனோட பெரிய எத்தனை அவன் செஞ்சுட்டான். இப்போ வாழ்க்கையில் எல்லா எத்தர்களும் தன்னோட பெரிய எத்தனை சந்திச்சு ஆகணும் வாழ்நாளில். எல்லா ஏமாத்து வேலையும் பண்ணி எப்படிலாம் தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி திருடணும், எப்படி பிடுங்கணும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டான் பாருங்கள். எப்படியாவது இவனுக்கு என்ன, எப்படியாவது ஆசீர்வாதம்ன்றாங்களே, இது என்னது, இது எப்படியாவது பிடிங்கலாமா, திருடிடலாமா, என்ன மாதிரி ஏமாற்றி பிடிங்கிடலாமா, அப்படி தான் அவனுக்கு வாழ்நாள் முழுக்க இதுதான் நோக்கம் பாருங்கள். அவனுக்கு யாக்கோபு ஆரம்ப காலத்திலேருந்து எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்துட்டால் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றாங்க. எங்கள் தாத்தாக்கு அதுதான் இருந்துதான், ஆபிரகாமுக்கு. அதனால தான் அவர் நல்லா இருந்தாராம். எங்கள் அப்பனுக்கும் அதுதான் இருக்குது, அதனால தான் நல்லா இருக்கிறாரு. நான் எப்படியாவது இது எங்கள் அண்ணனுக்கு போயிடக்கூடாது, எல்லாத்தையும் சேர்ந்து நான் பிடுங்கிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய திட்டம் போட்டு அந்த ஆசீர்வாதத்தை பிடிங்கிறதுக்கு பிளான் போட்டு எல்லாம் பிடுங்கி கடைசியில் ஏமாத்து வேலைலாம் பண்ணி கடைசியில் வீட்டை விட்டு ஓட வேண்டியதாக போச்சு. இங்கே ஒரு தன்னை மாமா வீட்டுக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி அதில் ஒரு ஏமாத்துறோன்னா அவன் ஏமாற்றி விட்டான். டிம் லைட்டு கல்யாணம் வச்சு ஸ்டைலாக பொண்ணை மாற்றி விட்டான். இவனும் பாருங்க எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருந்திருப்பான்னு. கல்யாணமெல்லாம் முடிஞ்சது இவனுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனுக்கு பொண்ணு ராங்கா இருக்குது. கண்ணை எங்கே வச்சிருந்துருப்பான்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க மக்கள். ஏதோ ஒரு மயக்கத்தில் இருந்திருக்கிறான். அதனால் அந்த கல்யாணத்துக்கெல்லாம் வர்ற ஆண்கள் பெண்கள் பார்க்கும்போது யோசிப்பேன் நான், கொஞ்சம் நம்ம பிரசங்கெல்லாம் பண்ணுறோமே உங்களுக்கு விளங்குமா ஏதாவது, என்ன மயக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க. சரி, ஏதோ வந்திருக்கவங்களுக்காவது பிரசங்கம் பாருங்க. ஒரு ஆள் கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. இப்போ விளங்க வேணாமா? அந்த காலத்தில் கல்யாணம்லாம் தடபுள்ள நாள் முழுக்க நடக்கிற, 2 நாள் 3 நாள் நடக்கிற விவகாரம். இதில் ஒன்றும் புரியாமல் பண்ணிக்கிட்டு அப்புறம் கடைசியில் அவங்க மாமனார் கூலாக ஒரு விளக்கம் வேறு கொடுக்குறாரு. அதுக்கு என்ன, இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சால் அடுத்த பொண்ணையும் பண்ணித்தரேன்றாரு. பண்ணி எல்லாம் முடிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போகிறான், ஏமாத்துக்கிறான்னு பாருங்கள். கடைசியில் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார்.
வரியும் புள்ளியும் உள்ள ஆடுகள் பிறந்தால் அதெல்லாம் தனக்கு சொந்தம், யாக்கோபுக்கு சொந்தம். ஆனால் என்ன ஒன்று, இருக்கிற ஆடுகள் வரியும் புள்ளியும் இல்லாத ஆடுகள். வரியும் புள்ளியும் இல்லாத ஆடுகள் எப்படி வரியும் புள்ளியும் உள்ள ஆடுகளை பிறப்பிக்கும்? இது முடியவே முடியாது. அது என்ன நடந்ததுன்னு யாக்கோபு இங்கே விளக்குகிறார் பாருங்க. 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்திலே என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளுடைய பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உடையவளாக இருக்க கண்டேன். தரிசனம் ஒன்று காண்றான். காணும்போது புள்ளியும் வரியும் இல்லாத ஆடுகள் ஆடுகளோட பொலிகிறத பார்க்கும்போது அது கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உடையவளாக இருக்க கண்டேன் என்று சொல்கிறான். தரிசனத்தில் அப்படி காணுகிறான். என்ன வேணுமோ அதை காணுகிறான் பாருங்க தரிசனத்தில். அப்புறம் பாருங்க, அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதுதான் பாருங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் நல்லதொரு வார்த்தையை உனக்குள்ளே ஊற்றுவேன் சொன்னார். அதுதான் இது. அந்த கஷ்டத்தின் நேரத்தில், தனக்குள்ளே எல்லாத்தையும் இழக்க நிற்கிற நேரத்தில், ஏமாற்றமடைய நிற்கிற அந்த காலகட்டத்திலே கர்த்தர் அவனுக்கு தரிசனத்திலே சொப்பனத்திலே அவனுக்கு அவனோட பேசுகிறார். தேவதூதன் ஒரு பேசுகிறார். யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாக இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அதாவது ஏறெடுத்து பார், என்ன ஆடு பொலியுது பாருன்றார். கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் வரியும் உள்ளதாய் இருக்கிறது என்பதை ஏறெடுத்து பார், கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லுகிறார். ஏன்னா லாபான் உனக்கு செய்கிற யாவற்றையும் நான் உனக்கு கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, ஒரு தரிசனம் உண்டாகுது. இவனுக்கு பிறக்க போகிறதெல்லாம் இப்போ புள்ளியும் வரியும் உள்ளதா பிறக்க போகிறது. ஏன்னா கடாக்கள் எல்லாம் புள்ளியும் வரியும் உள்ளதா இருக்குது. தரிசனத்தில் ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறாரு. ஒரு தேவதூதனை விட்டு சொப்பனத்தில் பார், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இதுக்கு முன்னால் கதையில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கொப்புகளை எடுத்து சீவி வெள்ளியும் புளியும் மாதிரி அதில் வரைஞ்சி டிசைன் உண்டாக்கி அந்த தண்ணியில் போட்டு வைக்கிறானா. அதில் பொலிகிற இடத்துல தண்ணியில் போட்டு வைக்கிறான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தண்ணியை பார்த்துக்கிட்டே பொழிந்ததுனால அது அப்படி உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணியை பார்த்துக்கிட்டே பொழிஞ்சதுனால மட்டுமில்லை, இவன் ஏறெடுத்து பார்க்கிறான். இவனுடைய தரிசனம், கர்த்தருடைய வார்த்தை அங்கே உண்டாகிறது. இதெல்லாம் நடக்குது பாருங்க. அதனால தான் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா, சரியான புலியும் வரியும் உள்ள ஆடுகளை பெற்றெடுக்கிறது அவனுடைய மந்தை. அப்புறம் கரெக்டாக ப்ரீட் பண்ணுறான். நல்லா பலமுள்ளவைகளெல்லாம் எடுத்து கரெக்டாக இவனுக்குன்னு ப்ரீட் பண்ணிக்கிறான். புள்ளியும் வரியும் உள்ளதா. கடைசியில் இவனது பலத்து பெருகி கடைசியில் 2 மந்தை ஆக்கி தான் கொண்டு போக வேண்டியதாக போச்சு. அவ்வளோ பெருசாக இந்த ஒரு முறை கரெக்டாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து. இவ்வளோ நாள் ஏமாற்றி பார்த்து கடைசியில் வழிக்கு வந்துட்டான். ஆண்டவரே, இனிமேல் ஏமாற்றி வேலையில் ஈடுபடல, இன்னும் கரெக்டாக வர்றேன். இந்த தாத்தாவுக்கு ஒரு சொன்னீர் ஆசீர்வாதம், அது எனக்கு கொஞ்சம் தயவு செய்து தாரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு தீர்மானம் ஒன்று பண்ண பாருங்க. இங்கே சொல்லியிருக்கு பாருங்க. சொப்பனத்தில் தேவதூதன் சொன்னபோது, தொடர்ந்து வாசிக்கணும் 13ஆம் வசனம். லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன்னு சொல்கிறார் 12ஆம் வசனத்தில். 13, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து. இது எப்போ நடந்தது? அவன் தன்னுடைய சகோதரனுக்கு துரோகம் செய்து விட்டு அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறான். ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தங்குகிறான். அந்த இடத்துல நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறாருங்க. தூணுக்கு ஆரம்ப காலத்தில் தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பொருத்தனை ஒன்று பண்ணான். அந்த இடத்துல தேவதூதர் ஏறி இறங்குறத கண்டான் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணான். பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. அந்த இடத்துல என்ன பொருத்தனை பண்ணினான்? நான் போகிற போது என்னோடு கூட இருந்து என்னுடைய காரியங்களெல்லாம் வாய்க்க செய்து என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு பத்திரமாக நான் திரும்பி வருவதற்கு கர்த்தர் எனக்கு தயவு செய்வீர் என்றால், எனக்குள்ள எல்லாவற்றிலும் 10ல் 1 நான் உமக்கு தசமபாகமாய் தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினான். அதுதான் அங்கே நடந்தது பெத்தேலில். அதை ஞாபகப்படுத்துகிறார் கர்த்தர். யாக்கோபே, நீ மறந்துருக்கலாம், நான் மறக்கல. 20 வருஷத்துக்கு முன்னால் நீ சொன்ன பொறுத்தனையை நான் உனக்கு சொல்லுகிறேன். அதனால தான் இன்றைக்கி நான் உனக்கு தரிசனமாகி, அங்கே தரிசனமான அதே தேவன் தான் இன்றைக்கு உனக்கு நான் இங்கே தரிசனமாகிறேன். இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். அப்போ பாருங்க, கர்த்தர் அவனோடு பேசுகிறார். ஏற்ற நேரத்தில் ஒரு ஏற்ற தரிசனம், ஏற்ற ஒரு வெளிப்பாடு, ஏற்ற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை வைத்து அவன் தியானித்து அவன் அதை மனதில் வைத்து இருக்கும்போது அந்த ஆடுகள் அப்படிப்பட்ட ஆட்டு மந்தையை பிறப்பிக்கிறது. இப்படி தான் என்னுடைய
இவனுடைய வாழ்க்கை வெற்றி அடைந்தது. கடைசியில் அவங்க மாமனாரே அசந்துட்டார். என்னடா இதுன்னு, பெரிய மேஜிக் பேர் வழியாக இருப்பான் போல இருக்கு, எப்படி இது நடந்ததுன்னு சொல்லி அவருக்கே விளங்கலை. சரி போயிட்டு வான்னு அனுப்பிச்சி விட்டார். கடைசியில் 2 மந்தையாக்கி கொண்டாடுறான் பாருங்க. வழியில் வேணா பிடிக்கிட்டு போயிடுவான்னு நான் பயம். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய பணக்காரனாகி அந்த இடத்துல இருந்து வர்றான். ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், ஏமாத்து வேலை தராது. எது தருது? கர்த்தரின். அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். ஏமாத்து வேலையில் வர்றது வேதனையை வேற கூட்டுது. இது இவர் தர்ற ஐஸ்வர்யத்தோட வேதனையை கூட்டுகிறது கிடையாது. சில கிறிஸ்தவங்கள்லாம் பாருங்க, சரியா பைபிளை வாசிக்க எதாவது ஐஸ்வர்யத்தோட எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமாங்க. 10:22 வாசிங்க நீதிமொழிகள். பிரச்சனை இல்லாத ஐஸ்வர்யத்தை தரேன் இருக்கிறார். ஹலோ, இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம், நான் சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லுவாங்க, ஐஸ்வர்யம்லாம் வேண்டாம்ப்பா, ஐஸ்வர்யத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியாது. பிரச்சனை இருக்காதுன்னு பைபிளில் சொல்லியிருக்குது, அது எனக்கு தெரியும். அவர் அதனுடனே வேதனையை கூட்டார். இது நல்ல ஐஸ்வர்யம். இது கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் இல்லையா? அடுத்தது பாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். ஒரு வார்த்தை, இதில் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு வார்த்தை எப்படி உண்டாகுது ஒரு மனுஷனுக்கு, அவனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி உண்டாக்குகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்க வேண்டியது. கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களிடத்துல பேச வேண்டும். அந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்பாடாக வந்து கிடைக்க வேணும். அதில் தான் வெற்றி உங்களுக்கு உண்டாக போகிறது, அதில் தான் விடுதலை இருக்குது. 4ஆம் அதிகாரத்தை பாருங்க, 1ஆம் வசனத்தில் தான் வாசிங்க. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவருடைய மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். கடன் வாங்கிட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டான். கடன் கொடுத்தவன் திருப்பி கடனை செலுத்த முடியாதனால இருக்கிற 2 பிள்ளைகளை அடிமையில எடுத்து போகிறதுக்கு வர்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் 1 பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளையும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். எப்படி ஒரு வார்த்தை வந்தாது ஒரு சூழ்நிலையில் பெரிய கடன், பெரிய சிக்கல். பிள்ளைகள் அந்த காலத்தில் கடன் கொடுக்கலன்னா சும்மா வண்டி எடுத்துகிட்டு போகிறதில்ல, பிள்ளைகளே கூப்பிட்டு போயிடுறாங்க. பிள்ளைகளையே எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஏன்னா வண்டிலாம் ஒன்றும் இல்லை, பிள்ளையை தான் கூப்பிட்டு போகணும். அங்கே போய் பிள்ளை வேலை செய்யணும் அடிமையாக. 2 பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. தீர்க்கதரிசிகிட்ட கதறுகிறாள். தீர்க்கதரிசி சொல்கிறார், என்ன இருக்குன்றார்? 1 குடம் எண்ணெய் தான் இருக்குன்றார். அது சொல்கிறாரு, போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்குன்றார். ஊர் உலகத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லார்ட்டையும் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்குன்னு. இந்த என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா இவன் அந்த தேசம் முழுக்க இருக்க பாத்திரத்தையும் வாங்கி வந்து வச்சிருப்பா. என்ன நடக்கு? ஒரு வார்த்தை பாருங்க, என்ன பண்ற வேலை. கொஞ்சம் நஞ்சத்தை கேட்டு வாங்காது, அப்படியே வருது ஆங்கிலத்தில். borrow not a few அப்படின்னு வருது ஆங்கிலத்தில். கொஞ்சமாக வாங்கிடாது, நிறைய வாங்கிட்டு வான்றாரு. முதல்ல சொல்லிடுறாரு, நிறைய பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வா. கொஞ்சம் நஞ்சம் சும்மா 4 பாத்திரம் வாங்கினா 5 பாத்திரம், உன் கடன் பிரச்சனை தீரணும், வாழணும், வேற எல்லாத்தையும் தீக்கிற மாதிரி ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசி, அந்த நேரத்தில் அவன் மூலமாக ஒரு வார்த்தை, அந்த நேரத்தில் ஒரு அற்புதம். அந்த ஒரு வார்த்தைங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. அதுதான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வருங்கிற. ஒரு வார்த்தையில் என்ன நடக்க போகுது? ஒரு வார்த்தையுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றிடுமா? ஒரு வார்த்தையுடைய சூழ்நிலையில் மாற்றிடுமான்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை உண்டானால் அந்த வார்த்தை எல்லா சூழ்நிலையிலும் மாற்றக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. போய் கடகடன் வேலையில் இறங்குறாங்க. அம்மா எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சு எண்ணெயை கதவு பூட்டிட்டு எண்ணெயை ஊற்றுங்கிறாரு. இருக்கிற 1 குடம் எண்ணெயை தூக்கி ஊற்றுனா ஊற்றிக்கிட்டே இருந்தால் அது பாட்டுக்கு எல்லா பாத்திரமும் நிரம்புது. இன்னும் 1 பாத்திரம் வாங்கிட்டு போனால் பாத்திரமே இல்லை. எண்ணெய் நின்னது எண்ணெய் இல்லாதனால நிற்கல, பாத்திரம் இல்லாதனால எண்ணெய் நிறுத்தினார் ஆண்டவர். எண்ணெய் எங்கே கொண்டு போய் கொட்டுறது? அதுதான் சொல்லியிருக்குது மல்கியா 3:10. தசமமாக பண்டக சாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது இடங்கொள்ளாமற் போக மட்டும், இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனும் என்று சோதித்து பாருங்கள். இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதம் எப்படி வந்தது? எப்படி வந்ததுன்னா இப்படிதான், ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை அந்த இடங்கொள்ளாமற் போகிற அளவுக்கு எண்ணெயே உண்டாக்கினது.
அப்போ பெரிய எண்ணெய் வியாபாரி ஆயிட்டாங்க அந்த அம்மா. ஓவர் நைட்டு கடங்காரியாக இருந்து அடிமையாக போகிற அந்த பெண், விதவை பெண், பெரிய எண்ணெய் வியாபாரத்தில் பெரிய ஆயில் டைக்கூன் ஆயிட்டாங்க அன்னைக்கு கடகடன்னு. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு வார்த்தை அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையாக இருந்தது. அப்போ நம்முடைய பிரச்சனையும் அப்படிதான் பாருங்க. அந்த வார்த்தை உண்டாக வேணும், உள்ளத்தில் உண்டாகி அது உள்ள உருவெடுத்து அது உள்ள உருவாக வேண்டும், உள்ள ஒரு வெளிச்சம் அதை பற்றி உண்டாக வேண்டும். அதிலிருந்து தான் விடுதலை உண்டாகிறது. பேதுரும் பாருங்க அப்படிதான். இயேசு வர்றாரு, படகை கேட்குறாரு, படகு கொடுக்குறான். அவன் முழுதும் போட்டு எல்லாம் போட்டு வலையெல்லாம் போட்டு தனக்குள்ள எல்லா பலனையும் யூஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஒரு மீன் கூட பிடிக்கல. எல்லாம் வலையை கழுவிட்டு இருக்கிற நேரம் இவர் வர்றாரு. இவர் இந்த படகுல நின்று போதிக்கிறாரு. போதித்து விட்டு படகை கொடுத்தவனுக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல, அவர்கிட்ட படகு கொடுத்தா திரும்பி சும்மா தரமாட்டார். நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் ஒரு எண்ணத்தையாவது ஒரு தயிர் சாதத்தை அனுப்பிச்சா கூட நம்ம என்ன 4 லட்டையாவது போட்டு அனுப்புகிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் படகுல நின்று அவ்வளோ நேரம் பெரிய பிரசங்கம் பண்ணிட்டு இந்த வச்சுக்கொண்டு திருப்பி கொடுத்துட்டு போகிறவர் இல்லை. அவர் சொன்னார், நீங்கள் வாப்பா வலையெல்லாம் கழுவிட்டேன், கழுவியாச்சு, போயெல்லாம் முடியப்போ வீட்டுக்கு போகிறோம். எவ்வளோ நாள் இதுதான் பிஸ்னஸே எங்களுக்கு. இந்த பிஸ்னஸில் இன்றைக்கி ஒன்றுமே ஒரு மீன் கூட கிடையாது. சில நான் தான் மீனெல்லாம் அங்கே வச்சேன், எனக்கு தெரியும், நீ போடு அப்படிங்கிறாரு. போட்டால் அவன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுறேன். நான் இப்போ முழுதும் ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்கல, ஆனால் உம்முடைய வார்த்தை வந்திருக்கு. இப்போ முன்னைக்கு என்னைக்கு இப்போ என்ன வித்தியாசம்? முழுக்க அவன் ட்ரை பண்ணானே, அதுக்கும் இப்போ போடுறதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ ஒரு வார்த்தை நிமித்தம் போடுறான். இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை நிமித்தம் போடுறான். முன்ன அந்த வார்த்தை இல்லை, அவனுக்கு தெரிஞ்ச திறமையெல்லாம் உபயோகப்படுத்துகிறான், அவனுடைய பலத்தெல்லாம் உபயோகப்படுத்துகிறான், அவனுடைய அறிவெல்லாம் உபயோகப்படுத்துகிறான், அவன் படிப்பெல்லாம் உபயோகப்படுத்துகிறான், அவனுடைய திராணியெல்லாம் உபயோகப்படுறான், அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி போட்டு பார்த்துட்டான். இப்போ கர்த்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நீ போடு ஆழத்தில்ன்றாரு. நான் சொல்கிறான், நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால போடுறேன். அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குச்சு பாருங்க. போட்டான். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படகு உடஞ்சி போகிற அளவுக்கு அங்கே உண்டானது. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போதம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். வலைகளை போடுங்கள், எல்லாம் சொல்லுங்க, வலைகளை போடுங்கள். ஆனால் அவங்க போட்டது என்ன? வலை. அதான் கர்த்தர் சொல்லும்போது கரெக்டாக கேட்கணும். அதான் சொன்னேன் இல்லையா, அந்த அம்மாவுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் விளங்கி இருந்துச்சுன்னா வெளிப்பாடு. போய் எல்லா பண்ட பாத்திரங்களையும் வாங்கிட்டு வந்துருக்கலாம். தண்ணீரை திராட்சை ரசனம் ஆக்குனப்ப சும்மா கால் கழுவுறதுக்கு வெளியே தொட்டியாக வச்சுருக்காங்க, அதை நிரப்புன்றாரு. அது என்ன 150 கேலன் இருக்குமா? அது 150 கேலன் என்னன்றீங்க? அது நிறைய திராட்சை ரசம், கால்கள் தண்ணி கணக்கில் சும்மா தண்ணி மாதிரி ஓடுற மாதிரி திராட்சை ரசம். அவர் வேற லெவலில் இருக்கிறார். அவர் அதை விளங்கிறதுக்கு ரொம்ப அவன் தண்ணி ஏன் ஊற்றுனான்னா அதை கால்களுக்கு ஊற்ற சொல்கிறார் போல நினச்சிருக்காங்க. ஏன்னா அப்புறம் பார்த்து இதை பரிமாறன்னு சொன்னோன்னா அவனுக்கு ஐயோ இதுதானா அதுன்னு. இந்தம்மா பாத்திரம் கொண்டு வானா தன்னால் முடிஞ்ச வரைக்கும் பாத்திரம் கொண்டு வந்துருக்குது. கடைசியில் பார்த்தா பாத்திரம் தான் பிரச்சனை ஆகிடுச்சாங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடங்கொள்ளாமல் போக மாட்டான் ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன், பேதுருவுக்கும் கர்த்தர் அன்னைக்கு காலி போட்டில் வலையை கழுவிக்கிட்டு இருந்தவனுக்கு இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதம் சொல்லியிருக்காரு இல்லையா? மல்கியா 3:10 அதே ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, இடங்கொள்ளாமற் போக மட்டும். ஏன்னா யூத மக்கள் எல்லாம் இந்த தசமபாகத்தில் இதானவங்க பாருங்க, அவனுக்கு காண்பிக்கிறார் வழியை. இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன்னு சோதித்து பாருங்கன்னு சொல்கிறாரு. அதை காண்பிக்கிறார் அவனுக்கு. நீ கொடுத்தப்பா, நான் இப்போ எப்படி தர்றேன் பாரு உனக்குங்கிறது. வலைகளை போடுங்கன்னு சொன்னால் வெறும் வலையை போட்டான் பாருங்க, அதுதான் பிரச்சனை. வலை கிளியுது. இப்போ நிறைய வலைகளை போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய படகுகளையும் ஆயத்தம் பண்ணி கொண்டாந்து எல்லாரையும் எழுப்பி கூப்பிட்டு வந்து எல்லா போட்டையும் கொண்டாந்து ஒரேடி அள்ளிட்டு போயிருந்துருக்கலாம். அன்னைக்கு இன்னொரு 4 வாரத்துக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஹலோ, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஒரு வார்த்தை பாருங்க, அதனுடைய வல்லம் அந்த மாதிரி. கடைசியாக யோசேப்பை பாருங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே ராஜாவுக்கு ஒரு தரிசனம் உண்டாகி அதை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு வார்த்தையை கற்றுத் தர்றாரு. இந்த மனுஷனுக்கு ஒரு உயர்வை கொடுக்கறதுக்கு சிறைச்சாலையிலிருந்து குற்றஞ்சாட்டப்பட்டு ஒன்றுமில்லாமல் கீழே காலடி கீழே மிதிக்கப்படுகிற ஒருவனுக்கு அந்நிய தேசத்திலிருந்து அடிமையாய் விற்கப்பட்டு தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு பையன், இவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு பாருங்க. இந்த எகிப்து தேசத்தில் ஒரு அடிமையாக சிறைச்சாலையில் போய்
இல்லாத பாடலாம் பட்டு கொண்டிருக்கிறான் அவன். கர்த்தர் அவனை உயர்த்துறதுக்கு என்ன வழி? எப்படிப்பட்ட ஒரு வழியை வச்சிருக்கிறாரு? ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன? அந்த தரிசனத்துக்குள்ள வியாக்கியானம். அவ்வளவுதான். அந்த தரிசனத்துக்குள்ள வியாக்கியானத்தை இவன் பேசின உடனே நாட்டினுடைய பிரதம மந்திரியாகவே மாறிவிட்டான். இருக்கீங்களா? ஒரு வார்த்தை உயர்வை கொண்டு வருகிறது. ஒரு வார்த்தை தான் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். அந்த ஒரு வார்த்தை தான் வெற்றிக்கு வழியாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆகவே சொல்லுகிறேன், மல்கியா 3:10 மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். தசம பாகங்களை பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தவுடனே என்ன நடக்க போகுது? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போல் மட்டும் ஒரு நல்லதொரு வார்த்தையை உங்களுடைய ஆவிக்குள்ளே நான் வைப்பேன். அந்த வார்த்தை குறித்த வெளிப்பாடு உங்களை பல மடங்கு முன்னேற்றத்துக்கும் பெருக்கத்துக்கும் எடுத்து செல்லும்.